இன்னைக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேங்கிள் இதனோட டீட்டெயில்ஸ், பில்லிங், இதனோட கூட கொடுத்த சில்வர் அண்ட் இதனோட ஆஃபர், தீபாவளி ஆஃபர் என்னங்கிறது, இதனோட வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேங்கிளோட வேஸ்டேஜ் நான் சொல்லியிருந்தேன். இது மொத்தமே 5% தான் இருந்தது. 5%ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees ஆஃப் பர் கிராமும் 150 rupees வந்து சில்வர் ஆஃபரும் இருந்தது. அரௌண்ட் 145 or 148 per gram சில்வர் ஆஃபரும் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா 2.5% தான் இதனோட வேஸ்டேஜ் வந்து எஃபெக்டிவாக இருந்தது. அதை நான் டீட்டெயில்ஸ் காமிச்சிருந்தேன். இது இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் காமிக்கிறேன். இது 5% கிடையாது, இது வந்து 7.6%. இது வேஸ்டேஜ்லேயும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பர் கிராம் ஆஃபர் வந்து 100 rupees. அதை தவிர சில்வர் ஆஃபரும் இருக்குது. இந்த மூணுமே சேர்ந்து இதில் வருது. இதனோட பில்லிங் டீட்டெயிலும் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த 2 சில்வர் காயின், அந்த 2 பேங்கிள் வந்து 10 grams. ஸோ அதுக்கு ஈக்குவல் சில்வர் கிராம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபர் இது. அது தவிர நான் ஒரு 100 grams வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் அந்த பில்லில் இருக்கும். நான் அந்த பில் ஆக்சுவலி அந்த 2 சில்வர் ஃப்ரீ மட்டும் காமிக்கலாம்னு நினச்சேன். பட் பில் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா அதில் இந்த சில்வர் 100 grams இருக்குது. அது வந்து தனியாக பே பண்ணி தான் வாங்கினேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து இந்த பில்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பேங்கிளோட பில் அது இப்போ இருந்தது. அந்த வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பேங்கிளோட பில் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேஸ்டேஜ் வந்து 8% அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஆஃபர் கொடுத்து 7.6, 5%. அது 8% இருக்கிற பேங்கிள்க்கெலாம் வந்து 5% வந்து சேதாரத்தில் வந்து ஆஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ 7.6% இதுக்கு வந்து சேதாரம் ஆயிருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா 1008 rupees வந்து டிஸ்கவுண்ட். 1008 rupees டிஸ்கவுண்ட் எதுக்குன்னா 100 rupees per gram வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் சேதாரத்தோட 1,12,508 வந்திருக்கு. இதில் வந்து டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வந்து 1000 rupees எடுத்துட்டாங்க. ஜிஎஸ்டி வந்து 1672, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி வந்து 1672, 1672. டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,14,855 ஆயிருக்கு. ஸோ அதற்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப். ஸோ இதை தவிர இதுக்கு வந்து எவ்வளோ சில்வர்னா 10.089 grams சில்வர் இதுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து 1008 rupees டிஸ்கவுண்ட்டு. இது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிருந்தாங்க ஏன் ஜிஆர்டி மட்டும் ஹைப் அப்படின்னு. இதில் பில்லிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் ஒரு 10 lakhs 12 lakhs வாங்கறச்சு உங்களுக்கு தெரியும். ஈவன் நீங்கள் வந்து 10 lakhs 12 lakhs சேர்த்து நம்ம வாங்கலைனாலும் ஒரு 2-3 lakhs 10 வாட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கடைசியாக வந்து மைனஸ் பண்ணி 1000 அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் டிஸ்கவுண்ட் முன்னாடியே நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிஎஸ்டியும் கம்மியாகும். நீங்கள் டிஸ்கவுண்டட் ப்ராடக்டில் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்மியாகும். கடைசியாக டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா அது சேமாக வராது. இந்த கால்குலேஷன் நீங்கள் வீட்டில் வந்து கிளியராக பண்ணி பாருங்கள். ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி இப்போ வந்து 10,000 ஒரு 1,12,000 ப்ராடக்ட் வாங்குறீங்க. அதுக்கு வந்து 2,000 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது. 2,000 மைனஸ் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு அந்த பார்த்து கால்குலேட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதை மைனஸ் பண்ணாமல் ஜிஎஸ்டி போட்டு கடைசியாக அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருங்க. எப்போவுமே முன்னாடி வந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவல் முறை பண்ணுறது. பட் நிறைய கடையில் ஈவன் தனிஷ்கில் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறது இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சிட்டு ஸ்கீம் கூட போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டு நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ உங்களுக்கு கோல்டு அக்யூமுலேஷன் எவ்வளோ ஆயிருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி வரும். வேறஸ் தனிஷ்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னி ரேட்டுக்கு தான் ஜிஎஸ்டி வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடுதுங்க அந்த மாதிரி கால்குலேஷனில். ஸோ அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எதுக்கு ஜிஆர்டி ஹைப் அப்படின்னு. அவங்க பில்லிங் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் முதல் 100 grams மட்டும்தான் நான் பே பண்ணியிருக்கேன்.
ரெண்டாவது 10 கிராம்ஸ் வந்து அந்த பேங்கிளோட ஃப்ரீயாக வந்துடுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் மட்டும் ஃப்ரீயாக வந்துடுது. அதை தவிர அந்த 1.75 கிராம்ஸ் வந்து பர் கிராம் வந்து சேதாரம் போடுறாங்க, மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. அது வந்து கொடுக்கும்படியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது 1.25 தான் முன்னாடி போட்டிருந்தாங்க. பட் 10 கிராம் டசன்ட் மேட்டர். அது கடைசியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணதுனால நான் விட்டுட்டேன். அது டோட்டலாக வந்து 1.25 தான் ஐடியலாக போடணும். பட் பில்லிங்கில் அவங்களுக்கு அது 1.25 வரல. செகண்ட் திங் என்னென்னா அது காயினாக பாராக இருக்கிறச்சே அது 1.25 போட முடியல. காயினாக இதே வாங்கினீங்கன்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணி 1.25 பர் கிராம் நீங்கள் வந்து சேதாரத்துக்கு வாங்கிக்கலாம். இது தவிர வந்து ஜிஎஸ்டி அண்ட் எஸ்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாருக்கு காயினுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2.5 ருபீஸ் பர் கிராம் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.75 தான் போட்டிருந்தாங்க. இப்போ 2.5 ஆயிருக்கு. பட் 1.75 போடுறச்சே நான் எப்போவுமே நெகோஷியேட் பண்ணி 1.25 பர் கிராமுக்கு தான் வாங்குவேன். இப்போவே வந்து அதுக்கு தான் கொடுங்கன்னு சொன்னேன். அது அவங்களால பில்லிங்கில் வந்து ஸ்டாஃபால் பண்ண முடியலங்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான் வந்துச்சு. ஸோ இதனுடைய எஃபெக்டிவ் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.6 வந்து அவங்க டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பர் கிராம் கம்மியாயிருக்கு. இதை தவிர வந்து சில்வர். ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 7.6ல் 2.5 இன்னும் மைனஸ் பண்ணிங்கன்னா இது கிட்டத்தட்ட 5.1 இல்லை 5% தாங்க இதனோட சேதாரம் வருது. ஸோ என்னை பொறுத்தவரையில் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு இது இந்த மினிமம் சேதாரத்துக்கு கிஃப்டோட சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்க்குறதுக்கு தான் இது வந்து மெயினாக வந்து வாங்கினது. அதை தவிர இது வந்து இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் கோல்டு காயினுக்கு பதிலாக அது வாங்கினேன்னு. இது வந்து கோல்டு காயினோட கொஞ்சம் ஒரு 3% எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு ஓகே. அது எனக்கு அது ரிக்ரெட் கிடையாது. பட் பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் பேட்டர்ன் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இது கிடையாது. இது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.